Hello all, welcome back to my Mind Voice while studying. நம்ம ஆல்ரெடி குவாலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டரோட முடிச்சிருந்தோம். ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் we are back now. Let's start with engagement and quality control standards and overview. இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அக்ரிமெண்ட் டு டூ சம்திங் ஃபார்மலாக ஆடிட்டரும் கிளைண்ட்டும் பண்ணிக்கிறத சொன்னாங்க. அதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒரு ஓவர்வியூ இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். The following standards issued under authority of ICAI Council are collectively known as engagement standards. இதெல்லாம் இங்கே கீழே இருக்கிறது எல்லாம் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. இது எல்லாமே அத்தாரிட்டி ஆஃப் ஐசிஐ கவுன்சில் அவங்க தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. The following standards are issued under authority of ICAI Council. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எஸ்ஏ இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஸோ நம்ம புக்கில் எந்த இடத்துல எஸ்ஏன்னு வந்தாலும் இட் ரெஃபர்ஸ் டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். அடுத்தது நம்ம பார்த்த ரிவ்யூ, இது ரெண்டும் தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஃப் யூ ரிமெம்பர். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தாச்சு. ஸோ எஸ்ஆர்இ அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும்? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேவா? அடுத்தது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ், எஸ்ஏஇ. ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ். அடுத்தது எஸ்ஆர்எஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஏஇனா என்னென்னு பார்த்தோம்னா விச் அப்ளை இன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் அதர் தேன் ஆடிட்ஸ் அண்ட் ரிவ்யூ ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். எங்கெல்லாம் ஆடிட்டும் இல்லை ரிவ்யூவும் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ அங்கெல்லாம் எஸ்ஏஇ வரும். அப்போ எப்போ எஸ்ஆர்எஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா apply in agreed upon procedures to information compilation engagements and other related service engagements அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Next, the purpose of issue of these standards is to establish high quality standards and guidance in the areas of financial statement audits and in other types of assurance services. ஓகேவா? அதோட மெயின் மோட்டிவ் எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அடுத்தது ஒன்றத்தை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்ளை இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அன் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை an independent auditor. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். It is important to remember that standards on auditing apply in audit of historical financial information. As we all know, இந்த எஸ்ஏ அப்படிங்கிறது எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஒரு ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இண்டிபெண்ட் ஆடிட்டராக இருந்து ஆடிட் பண்ணுறப்ப தான் வரும். அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் இட் இஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். These establish high quality benchmarks and are followed by auditors in conducting. Okay, இது தெரியும். Standards on auditing have been issued on wide spectrum of issues in the field of auditing, ranging from overall objectives of independent auditor la irundhu audit documentation, planning and audit of financial statements, identifying and assessing risk of material misstatement, audit sampling, audit evidence and forming an opinion and reporting on financial statements. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஒரு வைட் ஸ்பெக்ட்ரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆக்சுவலாக ஒவ்வொரு எஸ்ஏவோட நேம் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இது எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீஸ் கவர் ஆல் சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆமாம், உண்மைதான். இந்த புக்கை படித்து முடிக்கிறப்ப நமக்கே தோணும் இதுக்கு மேலே ஆடிட்டில் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்குது. இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக இவ்வளோ வைடாக கொடுத்துருக்காங்களே, இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்களேன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு பக்கம் ஆடிட்டராக இருந்து பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் ஆடிட்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்க்குறப்ப இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். But still, some examples of standards on auditing are SA 200, SA 230, SA 315, SA 500, SA 700. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் டேட்டாவை ஆடிட்டாக இல்லாமல் மற்றபடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாலும் அது ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸில் தான் வரும். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு மட்டும்தான் இது applicable ஆகும் அப்படின்றாங்க. We have already understood that review is a limited assurance engagement and it provides assurance which is lower than that provided by audit. ஆடிட்டை விட கம்மியான அஷூரன்ஸ் தான் கொடுக்கும். தட் இஸ் லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். It is due to the fact that review involves fewer procedures as compared to audit. ஆடிட்டில் பண்ணுறதை விட ரிவ்யூவில் நம்ம வந்துட்டு fewer procedures தான் ஃபாலோ பண்ண போகிறோம். Since a review also provides assurance to users, it also involves obtaining sufficient appropriate evidence. இதையும் நம்ம படித்தோம் எங்கேயோ ஒரு இடத்துல. Sufficient appropriate
செப்பரேட் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் when an auditor performs review of interim financial information of an entity, இதுவும் அந்த கேஸ் ஸ்டடியில் வந்தது. இன்டரிம் அப்படின்னா அந்த இயர் முடியல, நடுவுலையே ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் யுவர் நாலேஜில் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு மட்டும் யாரோ ஒரு ஆடிட்டர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ ஞாபகம் வருது. ஓகே, இதுக்கும் அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சிலபஸில் இல்லை, பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். SRE 2400, SRE 2410, இது எல்லாமே 2400 சீரீஸில் வரும்னு நினைக்கிறேன். எஸ்ஏ எல்லாமே வந்துட்டு 200, 300, 500, 700 சீரீஸில் தான் வரும் மோஸ்ட்லி. SRE வந்துட்டு 2400 சீரீஸில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இட் இஸ் டு பி நோட்டட் தட் போத் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் அப்ளை டு என்கேஜ்மெண்ட் இன்வால்விங் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். வெயிட் அ மினிட். அப்போது ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருந்தது அப்படின்னா போத் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ அப்ளிகபிளா? அப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் மட்டும் படித்தா பத்தாதா? ஓகே, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் திங். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ். There is another set of standards which apply in assurance engagements dealing with subject matters other than historical financial information. ஓகே, அது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும், ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்? ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஃபோர்காஸ்ட், ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு தான் போகும். சச் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் do not include audit or review of historical financial information. These standards are known as standards on assurance engagement. For example, assurance engagement relating to examination of prospective financial information. Obviously historical இல்லைனா prospective மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம் இது வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுவாக தான் இருக்க முடியும். It is to be noted that in such type of assurance engagements, examination is not of historical financial information or engagement may relate to providing assurance regarding non-financial matters like design and operation of internal control in an entity. கரெக்ட். அந்த சார்ட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னாலே ஒன்று ரிவ்யூவாக இருக்க முடியும், இல்லைனா இன்டர்னல் கண்ட்ரோலாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்க முடியும். ஓகேவா? அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இது 3400 சீரீஸில் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட்லி there are standards on related services. These standards apply in engagements to perform agreed upon procedures regarding financial information. இங்கே ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக ஏதோ ஒரு அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸை நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு வேலை இருக்குது, அதை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, அதை நம்மளும் ஒத்துக்கிறோம், அதை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, auditor to perform certain procedures concerning individual items of financial data. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அதில் பர்ச்சேஸை மட்டும் நம்ம பண்ணி கொடுக்கணும், கம்பைல் பண்ணி கொடுக்கணும், இல்லை அது ஏதாவது ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம அக்ரி பண்ணோம் அப்படின்னா, சே அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், பர்ச்சேஸ் ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அ செக்மெண்ட் ஆஃப் அன் என்டிட்டி ஆர் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சே பேலன்ஸ் ஷீட் ஆர் ஈவன் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எந்த வேலையாக இருந்தாலும் இதை நம்ம வந்துட்டு இது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று அக்ரீட் அப்பான் ஒரு ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அது ரிலேட்டட் சர்வீசஸில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. An engagement in which practitioner may be called upon to assist management with the preparation and presentation of historical financial information without obtaining assurance on that information. ஓகே, இப்போ தான் நமக்கு தெளிவாக புரியுது. அதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் எப்போலாம் வந்து மேனேஜ்மெண்ட் கூப்பிட்றாங்க, எதுக்கு அப்படின்னா ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக கூப்பிட்றாங்க. அது யாரோட வேலை? மேனேஜ்மெண்ட்டோட வேலை. ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க. இன் விச் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்வால்வ்ட் அப்படின்னா அது வந்து ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே மேலே என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அக்கௌண்ட்ஸ் பேயபிளுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை எங்களுக்கு ரிலேட்டட் பார்ட்டிஸ் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி எதுக்கு வேணால் கூப்பிடலாம். Such type of compilation engagements fall in the category of related services and practitioner issue a report clearly stating that it is not an assurance engagement and no opinion is being expressed. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ரிலேட்டட் சர்வீசஸ்க்குன்னு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கிளியராக என்ன கொடுக்கணும், கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறப்ப ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதில் கிளியராக என்ன ஸ்டேட் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் அன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் நோ ஒப்பீனியன் இஸ் பீயிங் எக்ஸ்பிரஸ்ட். நான் வந்து இதில் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி கிளியராக ஸ்டேட் பண்ணிடணும். தீஸ் டைப் ஆஃப் சர்வீசஸ் ஆர் கால்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் பீன் இஷ்யூட் டு டீல் வித் ப்ராக்டிஷனர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் திஸ் ரிகார்ட். ஓகே, இதில் நம்மளுடைய கடமைகள் என்ன அப்படின்றதுக்கு 4400 சீரீஸில் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட்ஸ் issued பை ஐசிஐ அத்தாரிட்டி அண்டர் அத்தாரிட்டி ஆஃப் ஐசிஐஸ் கவுன்சில். கடைசியாக என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். இது வந்து ஒரு ஜென்ரலான திங், இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Standards on Quality Control SQCs சொல்லுவாங்க ஷார்ட்டாக, have been issued to establish standards and provide guidance regarding firms' responsibilities for its system of quality control for the conduct of audit and review of historical financial information and for other assurance and related service engagement. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேர்ம் இருக்குது அப்படின்னா, ஃபேர்ம்ன்ற இடத்துல இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா ஆடிட்டிங் ஃபேர்ம், ஒரு ஆடிட்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம ஒன்று வச்சுருக்கணும். நம்ம பாட்டிக்கே எடுத்தோம் முடித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு என்கேஜ்மெண்ட் போனாலும் குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கறதுக்காக குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் நம்மக்கிட்ட ஒன்று இருக்கணும். அதுக்கு நம்மளோட ஃபேர்முக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது பேஸ் பண்ணி SQC1 has been issued in this regard. It requires auditors, practitioners to establish system of quality control so that firm and its personnel comply with professional standards and regulatory and legal requirements and reports issued are appropriate. ஓகேவா? அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும், அப்ராப்ரியேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்மளோட ஃபேர்மும் நம்மளோட ஃபேர்மில் இருக்க பர்சனலும் கம்ப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் பேசிக் அப்ஜெக்டிவ் இஸ் தட் while rendering services, நம்ம சர்வீஸ் பண்ணுறப்ப என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கணும் ஃபேர்முக்கு. எதுக்காக அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸை கம்ப்ளை பண்ணுறதுக்காக. சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஷூர்ஸ் இஷ்யூங் ஆஃப் அப்ராப்ரியேட் ரிப்போர்ட்ஸ் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ். இந்த சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னா தேவையான இடத்துல தேவையான மாதிரி அப்ராப்ரியேட் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும் அந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக தான் இந்த சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்கள். ஃபர்தர் இட் இஸ் ஆல்சோ டு பி ரிமெம்பர் தட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர் டு பி அப்ளைடு ஃபார் ஆல் சர்வீசஸ் கவர்டு பை என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன பார்த்தோம்? SA, SC, SAE, SRE எல்லாமே பார்த்தோமா? அது எல்லாத்துக்குமே இது கம்ப்ளை ஆகணும். SQC வந்துட்டு காமனான ஒரு திங், எல்லாத்துக்குமே இது வந்துட்டு நம்ம கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், ஒய் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீடட். சரிப்பா, ஓகே, இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, ஒன்றுத்துக்கும் ஒவ்வொன்று தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ குயிக்காக பார்த்தோம். எதுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் என்ஷூர் கேரிங் அவுட் of audit against established benchmarks at par with global practices. ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஆடிட் பண்ணி இதுதான் சரி அப்படின்னு ஒரு கிளம்சியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அதே இது குளோபலி இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் பெஸ்ட்டு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுல நம்ம எஃபிஷியன்சியை காட்டிக்கலாமே ஒழிய எல்லா இடத்துலையும் அந்த ஹை லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணப்படும். அதுதான் சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னா என்ன? நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நம்ம கம்பெனியில் வரவு செலவு நடக்குது, ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் வருது. அந்த ஃபினான்ஷியல் டேட்டாவை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட குவாலிட்டியே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால்? ஆடிட் பண்ணுறதுனால. ஆடிட் பண்ணுறதுனால எப்படி இது இம்ப்ரூவ் ஆகும்? எப்படி இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆடிட் பண்ணுறப்ப நம்ம இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு டிஸ்க்ளோசர் பண்ணாமல் விட்டுருக்கோம், அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் அதை ஆடிட்டில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம அப்படியே கரெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆப்வியஸாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இதனால் என்ன ஆகும்? யூசர்ஸ் வந்துட்டு டிலிஜென்ட் டெசிஷன்ஸ், அதாவது சிறந்த முறையில் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குவாலிட்டியாக இருந்துச்சு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா அதை பார்த்து நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸும் குவாலிட்டியாக இருக்கும், அறிவுபூர்வமான டெசிஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொமோட் யூனிஃபார்மிட்டி. முக்கியமாக இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஆடிட் பண்ணுறதும் என்னோடய ஃப்ரெண்ட் ஆடிட் பண்ணுறதும் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எங்கள் 2 பேரோட ஆடிட் ரிப்போர்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் A கம்பெனியை ஆடிட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட் B கம்பெனியை ஆடிட் பண்ணுறான். இப்போ ஒரு இன்வெஸ்டார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப நான் Aல இன்வெஸ்ட் பண்ணட்டுமா இல்லை Bல இன்வெஸ்ட் பண்ணட்டுமான்னு பார்க்குறப்ப எங்கள் 2 பேரோட ஆடிட் ரிப்போர்ட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு தெரியும். நான் வேறு ஃபார்மேட்டில் கொடுத்து என் ஃப்ரெண்டு கம்ப்ளீட்டாக வேறு ஃபார்மேட்டில் கொடுத்து அது ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ண முடியலன்னா அந்த இன்வெஸ்டார் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கே அவன் தனியாக படிக்கணும் உட்காந்து. ஸோ யூனிஃபார்மிட்டியாக இருந்தது அப்படின்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா, இந்த இடத்துல இது இவ்வளோ நல்லாயிருக்கு, இந்த இடத்துல இது இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஃபார்மேட்டாக நம்ம வந்து பார்க்குறப்ப இட் வில் பி ஈஸி டு கம்பேர் அண்ட் டேக் டெலிஜென்ட் டெசிஷன்ஸ்.
அடுத்தது ஸ்டாண்டர்ட்ஸ் எக்யூப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் வித் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஆப்வியஸாக இப்போ இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் ஐ கேன் கோ அண்ட் டூ ஆடிட் வித் கான்ஃபிடென்ஸ். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பிளானிங்னா என்ன, SA300னா என்ன, SA315னா என்ன, ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா என்ன, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிகிறப்ப நீ என்ன வேணால் பண்ணு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. இதே இது நல்லா படிச்சிருக்கீங்கல்ல, போங்கப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஜென்ரலாக பொதுவாக சொல்லிட்டு விட்டுருந்தாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு பெரிய கம்பெனிக்கோ புதுசாக போகிறப்ப அந்த ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆப்வியஸாக டெவலப் ஆகுது. ஸ்டாண்டர்ட்ஸ் என்ஷூர் ஆடிட் குவாலிட்டி. கண்டிப்பாக ஆடிட் குவாலிட்டி வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 4+1 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, குளோபலாக இருக்க ப்ராக்டிசஸோட ஈக்குவலாக இருக்க பெஞ்ச்மார்க்கு வச்சு தான் நம்ம ஆடிட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் டிலிஜென்ட் டெசிஷன்ஸ் கேன் பி மேட் பை யூசர்ஸ். ஓகேவா? அடுத்து யூனிஃபார்மிட்டியை ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். சாரி, நான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்காட்டுக்குங்க, நான் ஆடிட்டர்ன்ற மைண்ட் செட்லேயே பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டாண்டர்ட்ஸ் எக்யூப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இந்த சென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அக்கௌண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள சொல்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் வருதான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு. ஓகே, சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக். இந்த மாதிரி நான் சொல்கிறப்ப எந்த மாதிரி ஏதாவது தப்பாக சொல்கிறேன் இல்லை ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாற்றி சொல்கிறேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். லெட் மீ ஆல்சோ நோ அண்ட் லெட் அதர்ஸ் ஆல்சோ நோ. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல். டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது ஒரு பக்கம், அண்ட் டேக் எவ்ரி திங் ஐ சே வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னை வச்சு யாரும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத வேண்டாம். ஜஸ்ட் வாட்ச் இட் ஃபார் ஃபன், அவ்வளோதான். டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆஸ் அ ப்ராக்டிஷனர் ஆர் ஆஸ் அ ஆடிட்டராக நமக்கு என்ன டியூட்டிஸ் இருக்குது இது ரிலேட்டடாக அப்படின்றத பார்க்க போகிறோம். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் டு see that standards are followed in engagement undertaken by them. இவங்க என்ன ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறதையும் ஆடிட்டர் அப்படிங்க இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறாங்க. சின்னதாக கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோட் இந்த என்கேஜ்மெண்ட்ஸ் அண்டர்டேக்கன் பை தேம் அப்படின்னா இப்போ ஆடிட்டர் தான் அப்படி சொல்கிறாங்களா? ஓகே, லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஆர்டினரிலி தீஸ் ஆர் டு பி ஃபாலோட் பை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆடிட்டரை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அக்கௌண்டன்ஸும் வந்து என்கேஜ்மெண்ட்ஸ்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. அண்டு என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு அக்கௌண்டன்ஸ்க்கு கிடையாது, ஆடிட்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இங்கேயும் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறது ஆடிட்டர் தான். நான் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேன். அந்த வேர்டை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. இங்கேயும் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறது ஆடிட்டர்ஸை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே யாராவது நல்லா தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Ordinarily, these are to be followed by professional accountants. However, a situation may arise when a specific procedure as required in standards would be ineffective in a particular engagement. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டினரியாக இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். பட் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வந்துட்டு இதை பண்ணால் சரியாக இருக்காது, இன்னெஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு, ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி அதை முடித்தோம் அப்படிங்கிறத நம்ம டாக்குமெண்ட் பண்ணணுமா. ஓகேவா? அப்புறம் எதனால் அதை மாற்றணும், ஏன் அது வந்து இன்னெஃபெக்டிவாக இருக்கும்னு நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற ரீசனையும் டாக்குமெண்ட் பண்ணணுமா. அது பார்க்குறப்ப கிளியராக இருக்குது அப்படின்னா பண்ண தேவையில்லை, பட் ஜென்ரலாக டாக்குமெண்ட் பண்ணணும். ஃபர்தர், ஹிஸ் ரிப்போர்ட் ஷுட் ட்ரா அட்டென்ஷன் டு சச் டிபார்ச்சர்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படி சொல்லுது, ஆனால் அதுக்கு மாற்றி நம்ம வேறு மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட்லேயும் அந்த டிபார்ச்சர்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ டு பி நோட்டட் தட் அ mere disclosure in the report does not absolve a professional accountant from complying with the applicable standards. அப்போனா நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டு நம்ம எதை வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் உண்மையாகவே அது வந்து இன்னெஃபெக்டிவாக இருக்கும், இந்த இடத்துல அது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரோபோ மாதிரி இதுதான் சொல்லியிருக்காங்க நான் இதான் செய்வேன் அப்படின்னு செய்யாமல் கொஞ்சம் சரியாக செஞ்சுட்டு அதை நம்ம வந்துட்டு ரீசன் ஃபார் டிபார்ச்சரை டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன லீனியன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. எஸ்ஏ வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும். எஸ்ஆர்இ வந்துட்டு அதே ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா
அதர் தென் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வரும். ரிலேட்டட் சர்வீசஸ் என்ன வரும்? ஒன்று இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி பார்ப்போம், இல்லை அப்படின்னா அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக? வெரி குட். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். நம்ம ஆல்ரெடி படித்தோம். கரெக்டாக? டியூட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் டு ஃபாலோ ஸ்டாண்டர்ட்ஸ், இஃப் நாட் ஃபாலோட் ரீசன் ஃபார் டிபார்ச்சர் டு பி ஸ்டேட்டட் இன் ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அடுத்தது டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். CAP Babu is conducting audit of financial statements of Quick Buy Private Limited. He was not able to obtain external confirmations from certain debtors due to practical difficulties and peculiar circumstances. Okay. However, such a procedure is mandated under one of standards on auditing. Sure. Okay. Unable to obtain external confirmation from these debtors, he relied upon sale details to these parties, e-invoices, e-way-bills, and also traced payments from these parties in bank accounts of the company. He was reasonably satisfied with audit evidence obtained. Is there any other reporting duty cast upon him relating to not following a mandated procedure in one of the standards on auditing? ஆமாம், இப்போ வந்துட்டு நம்ம இப்போ தான் ரீசெண்டாக அதை படித்தோம். அதே கொஷினை இங்கே கேட்டிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. ஆனால் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால நம்மளால் அந்த எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷனை வாங்க முடியல. இப்போது நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வச்சு அதை முடிச்சிட்டோம். நம்ம வந்து ரீசனபிளாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். ஓகேவா? கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம இப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்டில் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணலையே, இதுக்கு நமக்கு வேறு ஏதாவது வேலை செய்யணுமா, இல்லை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே சொன்னது அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்துட்டு ஏன் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் சொன்னதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அதை நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சராக இருக்கும். டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 6 போய் பார்ப்போம். He is required to document how alternative procedures performed achieve the purpose of required procedure. ஆமாம், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நமக்கு பேசிக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அதே பர்பஸை அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணது அச்சீவ் பண்ணிச்சா, எப்படி அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் நீ ஓகே அதை அச்சீவ் பண்ணிருச்சு, ஓகே, பட் ஏன் மாற்றின அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் சொல்கிறாங்க. அன்லெஸ் இட் இஸ் கிளியர், இந்த வார்த்தையை வச்சுக்கணும். ஹிஸ் ரிப்போர்ட் ஷுட் ட்ரா அட்டென்ஷன் டு சச் டிபார்ச்சர். 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, பர்பஸ் சால்வ் ஆச்சா, இது பண்ணியிருந்தா ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதே விஷயம் நீ பண்ண ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜரில் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் சரி ஓகேப்பா அது நடந்துருச்சு, அடுத்து என்ன கேட்குறாங்க, ரீசன் சொல்லு, நீ ஏன் இதை பண்ணாமல் அதை நாங்கள் சொன்னதை பண்ணாமல் நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணியிருக்க, அதுக்கான ரீசனை சொல்லு. அதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, சரி ஓகேப்பா உன் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் இதை பற்றி நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டியா, இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே அவ்வளோதான், வேலை முடிஞ்சு நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கொஷின் முடிஞ்சிச்சா, அவ்வளோதான், அதுதான் லாஸ்ட் பேஜ். ஓகே, நம்ம ஃபைனல் டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கொஷினும் முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. மீ அண்ட் யூ பிரைவேட் லிமிடெட். நான் சொன்னேன்ல இப்படி தான் பேர் வைப்பாங்க. எக்ஸாமில் இதெல்லாம் நம்ம நினச்சி சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது, நமக்கான டைம் தான் முக்கியம். பிரைவேட் லிமிடெட் ஹேஸ் பீன் நியூலி இன்கார்பரேட்டட். The plant of the company has recently started production with the help of funds provided by a bank for purchase and installation of machinery. Okay. Further, the company is also utilizing working capital credit facilities from the same bank for meeting its day-to-day working capital requirements like for purchase of raw materials, labor payment, etc. Okay. However, just within 6 months of its operations, the management feels that working capital funds are inadequate and situation is creating liquidity issues in the company. Sherry. The management of the company has approached its bankers and requested for enhancement in working capital credit facilities. The bank manager is insisting upon financial statements of the company for half year along with report providing assurance in this respect duly signed by chartered accountant as audit is far away. It also requires projected financial statement for coming years along with the report from CA providing assurance regarding this projection to consider request of management. Okay, இப்போ என்ன சொல்ல வராங்க, இன்னும் முடியலையா. The management approaches CAP who is qualified recently and started practicing. Reports providing assurance for half yearly results and projected financial statements are sought from CAP. The management provides necessary information and records to him in this regard. Assume in the above case the company only provides trial balance financial statements in draft
preliminary form along with accompanying records for the relevant half year, request him to provide duly signed financial statements with a report for mutually agreed professional fees. எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட் லைனில் மியூச்சுவலி அக்ரீடு ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் இது வந்துட்டு கண்டிப்பாக ஆடிட்டில் வராது அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே நம்ம கொடுக்கல, ட்ரையல் பேலன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see what are all the information things, I mean important things. இப்போ வந்து ஆக்சுவலி ஸ்டோரி சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி வந்து மீ&யூ பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து லோன் வாங்கி அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பத்தலை, நம்ம இன்னும் கொஞ்சம் லோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. பட் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாஃப் இயர் தான் முடிஞ்சிருக்கு, அந்த 6 மாதத்துக்கு ஆடிட்டர் சைன் போட்டு ஒரு ரிப்போர்ட் வேணும், இந்த கம்பெனியால் அந்த எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய ஒர்க்கிங் கேபிட்டல் லோனையும் ரீபே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே இருக்குது ஆடிட், ரொம்ப ஃபார் அவேவாக இருக்குது. அதாவது இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் ஆடிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் கேட்குறாங்க கம்மிங் இயர்ஸ்க்கு, அலாங் வித் ரிப்போர்ட் ஃபார் சிஏ அஷ்யூரிங் ரிகார்டிங் தோஸ் ப்ரொஜெக்ஷன் டு கன்சிடர் ரெக்வஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிஏபி அப்படிங்கிற ஒரு ரீசெண்டாக குவாலிஃபை ஆகிருக்காராம். அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைடிங் அஷூரன்ஸ் ஃபார் ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ஸ், ஹாஃப் இயர் முடிஞ்ச வரைக்கும் அஷூரன்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுங்கன்றாங்க. இப்படி தான் நம்மளை குழப்பவாங்க. நம்ம படிக்கிறப்ப என்ன படித்தோம், ஒன்று தனியாக அஷூரன்ஸ்னு படித்தோம், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தனியாக படித்தோம். அது இல்லை, ஹிஸ்டாரிக்கல் இல்லை அப்படின்னா ப்ரொஜெக்டட் படித்தோம், அது வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இங்கே என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இயருக்கு வந்துட்டு இது கொடுக்கணும், ஹிஸ்டாரிக்கலாக கரெக்டாக இருக்கான்னு அஷூரன்ஸ் கொடுக்கணுமா, மிச்சம் இருக்க ஃபியூ இயர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொஜெக்டட் இது மாதிரி ஃபோர்காஸ்ட் மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை மியூச்சுவலி அக்ரீடு ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஓகே இது அக்ரீட் அப்பான் சர்வீசஸாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ இப்போ அதை நம்ம எப்படி திங்க் பண்ணுறது. ஸோ இப்போ நமக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது, இங்கே போயிடலாம். 4 ஆப்ஷன், ஆடிட், ரிவ்யூ, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ரிலேட்டட் சர்வீசஸ். ஓகேவா, ஆடிட் வந்துட்டு பியூராக ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு தான், ஸோ ஆடிட் கிடையாது. ரிவ்யூவும் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு தான். பட் இங்கே வந்துட்டு பியூராக ரிவ்யூ மட்டும் கேட்கல, ஃப்யூச்சருக்கு ஃபோர்காஸ்ட்டும் கேட்குறாங்க தானே. அதில் வார்த்தையில் ஏதாவது விளையாடி இருக்கானா, ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் கம்மிங் இயர்ஸ், இட் ஆல்சோ ரெக்வயர்ஸ், ஆமாம் கேட்குறாங்க. ஸோ இது இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு வச்சுக்கலாம். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, அதர் தென் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்போல்லாம் வந்துட்டு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுன்னு வரும். ரிலேட்டட் சர்வீசஸ் எப்போ வரும், அக்ரீட் அப்பான் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்னவோ ரிலேட்டட் சர்வீசஸாக இருக்கும்னு தோணுது. பட் ஐ எம் நாட் ஷுர், செக் பண்ணுவோம். இது என்னது, கேஸ் ஸ்டடி நம்பர் 2. ஓ, கேஸ் ஸ்டடிக்கு ஆன்சர் தர மாட்டாங்களா, ஓ மை காட். சரி, அவங்க வந்துட்டு எம்சிக்யூ தான் கேட்டிருக்காங்க. நான் அவசரப்பட்டு எழுதுறதுக்காக டெஸ்கிரிப்டிவாக யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஸ்டில் பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். படிப்போம். Management of company has engaged CAP duly signed report for half year as referred to in last pair of case study. Which of the following standards, if any, issued by ICA relevant? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் தான் நம்ம யோசிச்சு வச்சோம். ஓகேவா, ஆனால் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, there are no standards for issuing report in such situation. நம்ம குழப்பத்தில் இருந்தோம்னா இதுவா அதுவான்ற மாதிரி வந்துடுவோம். ஓகேவா, ஸோ 1க்கு சின்னு நான் நினைக்கிறேன். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஆன்சரை பார்ப்போம். போடு, 1க்கு சி. கரெக்டாக யோசிச்சிருக்கோம் மக்களே, நம்ம படித்ததெல்லாம் வீண் போகல. Which of the following statements is most appropriate in given case situation? CAP can assist management in preparation of financial statement of the company. However, issue a report in such a case it is outside the scope of work. இது நான் படித்த மாதிரியே இல்லை. CAP can assist management in preparation of financial statement of the company and he can issue an audit report. இது கண்டிப்பாக கிடையாது. எப்படி நம்மளே வந்து
ரிப்போர்ட்டை ப்ரிப்பேரும் பண்ணுவோம், நம்மளே அதை ஆடிட்டும் பண்ண முடியாது. சிஏபி கேன் அசஸ் மேனேஜ்மெண்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஹீ கேன் இஷ்யூ அ கம்பைலேஷன் ரிப்போர்ட் இன் திஸ் ரெஸ்பெக்ட். இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. The responsibility of preparation of financial statement is of company's management. CAP cannot assist management in preparation of financial statements of the company. However, he can issue a review report. என்னடா சொல்கிறீங்க? இந்த இடத்துல எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, நம்ம தான் அவங்களுக்கு ஆடிட்டராக இருக்கமா, ஆடிட்டராக இருந்தால் அந்த ஒர்க்கை பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம ஆடிட்டராக இல்லை அப்படின்னா நம்ம அந்த ப்ரிப்பரேஷனும் ஹெல்ப் பண்ணலாம், தப்பு இல்லை, அக்ரீட் அப்பானில் வந்துடும். ஓகே பேங்க் ஓகே 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 இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லலை. ஓகே, இது வரைக்கும் என்ன தேவைன்றதான் சொல்கிறாங்க. அப்ரோச்சஸ் சிஏபி ஹூ ஹாஸ் குவாலிஃபைட் ரீசென்ட்லி அண்ட் ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் தான் சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் நெசசரி அஸ்யூம் மெம்பர் கேஸ் கம்பெனி ஒன்லி ப்ரொவைட் ட்ரையல் பேலன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் டிராஃப்ட் ப்ரிலிமினரி ஆஃப் ரிக்வெஸ்ட் டு ப்ரொவைட் டியூலி சைன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஃபார் மியூச்சுவலி. இங்கே எங்கேயுமே அவர் வந்து ஆடிட்டர்னே சொல்லலை. ஸோ ஆப்வியஸாக அவர் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ டியும் கிடையாது. ஆல்ரெடி எதை அடித்தோம், சி கிடையாதுன்ற மாதிரி சொன்னோம், பி கிடையாதுன்ற மாதிரி சொன்னோம். இப்போ ஏவா சியா? சிஏபி கேன் அசஸ் மேனேஜ்மெண்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஹவவர் issue of a report in such a case is outside the scope of work. ஓகே, சிஏபி கேன் அசஸ் மேனேஜ்மெண்ட் கம்பைலேஷன் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சி தான் சரின்னு தோணுது, பார்ப்போம். ஆண்டவா 2C massive. Let's come to third one. In the above said scenario, for issuance of signed financial statements for half year by CAP, okay, as discussed in last para of case study, identify the most appropriate statement. Standards on quality control is not applicable. அது எல்லாத்துக்குமே applicable. இங்கேயும் நாட் அப்போ இதையும் படிக்க மாட்டேன். Is applicable in such type of engagement. இஸ் நாட் இன் 3 இதில் நாட் அப்ளிகபிள் இருக்குது, ஒரு இதில் மட்டும்தான் அப்ளிகபிள் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக இதுதான் ஆன்சர். பிகாஸ் SQC1 அப்படிங்கிறது யூனிவர்சல், எல்லாத்துக்குமே அப்ளிகபிள், ரிலேட்டட் சர்வீசஸாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் படிக்க கூட இல்லை, நான் தைரியமாக போகிறேன். ஆப்ஷன் நம்பர் என்னது? சி, 3C கன்ஃபார்மாக கரெக்டு. ஓகேவா? 4th கொஷின் போகலாம். The banker of company has also requested for projected financial statements for coming years along with the report from CA regarding these projections to consider request of management. Which of the following standards issued by ICA are relevant for CAP in such a situation? இப்போ என்ன பண்ணுறோம், ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டாங்கல்ல, ஆஃப்டர் 6 months என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு. இது ஆப்வியஸாக வந்துட்டு இது கிடையாது, ஆடிட்டும் கிடையாது, ரிவ்யூவும் கிடையாது. பிகாஸ் ஆடிட் அண்ட் ரிவ்யூ வி நோ ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதை தவிர மிச்சம் இருக்க எல்லாமே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுன்னு தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிலேட்டட் சர்வீசஸாக அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக நம்ம ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு 6 monthsக்கு நம்ம பண்ணுறதே ரிலேட்டட் சர்வீசஸ் தான். ஸோ ஆப்வியஸாக ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாமல் மற்ற எது பண்ணாலும் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கண்ணை மூடிட்டு 4D சொல்லலாம்னு நினைக்கிறேன். சூப்பர், 4D. இப்போ 5 பார்க்க போகிறோம். Suppose CAP also accepts work of issuing projected financial statements with a report to be signed by him. The management has projected turnover of 100 crore for the next year, 150 crore and 200 crore for following years respectively as compared to present turnover of 25 crore in current half year. Oh, 25 in half year na okay தான். Identify the most appropriate statement in this situation. CAP has to satisfy himself regarding arithmetical accuracy of projected data. தப்பு, arithmetical accuracyலாம் நம்ம படிக்கவே இல்லை. நம்ம என்ன படித்தோம், nothing has come to my attention that is suggesting that இந்த ரீசன் இவங்க எடுத்திருக்க அசம்ஷன்லாம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் கண்ணில் எதுவும் படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தோம். அந்த லைனை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். CAP has to satisfy himself regarding reasonableness of assumptions. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்சராக இருக்கும். அண்டர்லைங் ப்ரொஜெக்டட் ஒன்று கன்சிஸ்ட் இன் தி ஆக்சுவல்ஸ். ஓகே, CAP has to satisfy himself regarding arithmetical accuracy கிடையாது. டேட்டா along with its proper presentation to the banker அதெல்லாம் கிடையாது. CAP has to satisfy himself regarding reasonableness of assumptions. ஓகே, underlying projected turnover. ஓகே, its consistency with actuals, disclosure and presentation. ஓகே, இப்போ பியா சியா இதுக்கு தான் அவசரப்படக்கூடாது. டக்குன்னு பார்த்துட்டு பி தான் அப்படின்ற மாதிரி வந்திருந்தேன் அப்படின்னா இந்த டியை பார்த்துருக்கவே மாட்டேன். பட் தப்பான ஆன்சரோட போயிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே பியா டியா, பிக்கும் டிக்கும் காமனாக வர்றது வந்துட்டு
ரிகார்டிங் ரீசனபிள்னஸ் ஆஃப் அசம்ஷன்ஸ் அண்டர்லைங் ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர் வரைக்கும் ஒன்றா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அசம்ஷன்ஸோட கன்சிஸ்டன்சி வித் ஆக்சுவல்ஸ் செக் பண்ணுமா, இட்ஸ் கன்சிஸ்டன்சி வித் ஆக்சுவல்ஸ் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரெசன்டேஷன் செக் பண்ணுமா. நம்ம அங்கே ஏதாவது படித்தோமா டிஸ்க்ளோஷர் ப்ரெசன்டேஷன் பற்றி? போய் பார்ப்போம். நம்ம ஆன்சரை பார்க்குறத விட நம்ம படித்ததை பார்த்து நம்ம ஒரு ஆன்சரை நல்லா சூஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் செக் பண்ணலாம். எங்கே பார்த்தோம் இதெல்லாம்? இந்த இடத்துல பார்த்தோம். ஓகே, இங்கே எங்கேயுமே வந்து டிஸ்க்ளோஷர் அதெல்லாம் வரலையே. மேனேஜ்மெண்ட்ஸ் அசம்ஷன் ஆன் விச் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்ட் அந்த பேஸ் ப்ராப்பர்லி ப்ரெசென்டட் அடிக்கட்லி ப்ரெசென்டட் டிஸ்க்ளோஸ்லாம் வருது. அப்போ ஆப்ஷன் டி தான். நம்ம பாருங்கள் படிச்சிருக்கோம், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வர மாட்டேங்குது. எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறான் பாருங்கள். ஓகே, 5D ஆப்வியஸ்லி. குட் தட் வி நோ நவ். இப்போ சம்மரி கொடுத்துருக்கோம். An audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of its size or legal form. When such an examination is conducted with a view to expressing an opinion thereon. ஓகே, இதுதான் ஆடிட்டோட டெஃபினேஷன். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். An audit provides assurance தெரியும். It provides confidence to users தெரியும். Assurance is provided by audit by means of a written audit report. Correct. The basic purpose of audit என்ன அப்படின்னா express an opinion. ஓகே, the independent audit of financial provides reasonable assurance தெரியும். It is to be distinguished from absolute or complete assurance தெரியும். However, reasonable assurance is high level of assurance, இதுவும் தெரியும். An audit is not expected to perform duties falling outside the scope of his competence. படிச்சோம். There are inherent limitations in process of audit due to nature of financial reporting itself, nature of audit procedure, audit not being in nature of investigation and other factors. இந்த other factors என்ன? அந்த டைம் வச்சு சொன்னாங்கல்ல, ரிலவன்ஸ் டிக்ரீஸ் இன் ரிலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை டைம் அப்படின்ற மாதிரி, அதுதான் அந்த அதர் ஃபேக்டர்ஸ். இட் இஸ் டியூ டு தீஸ் ரீசன்ஸ் ஆடிட் டஸ் நாட் ப்ரொவைட் அப்சல்யூட் அஷூரன்ஸ். அந்த 100% அஷூரன்ஸ் நம்மளால் ஏன் கொடுக்க முடியாதுன்னு ஒரு சில ஃபேக்டர்ஸ் படித்தோம்ல, அதுதான் இது. ஆடிட் இஸ் அ டைப் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இட் இஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பல வகைப்படும். ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அதில் ஆடிட் வந்துட்டு ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் வருது அப்படின்றாங்க. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் மீன்ஸ் அன் என்கேஜ்மெண்ட் விச் அ ப்ராக்டிஷனர் எக்ஸ்பிரஸஸ் அ கன்க்ளூஷன் டிசைன் டு என்ஹான்ஸ் த டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த இன்டெண்டட் யூசர்ஸ் அதர் தேன் த ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி அபவுட் த அவுட்கம் ஆஃப் த எவால்யூஷன் ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் அ சப்ஜெக்ட் மேட்டர் அகேன்ஸ்ட் கிரைட்டீரியா. இது வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டோட டெஃபினேஷன். இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சார் கடைசியில் என்ன யூடியூபர் மாதிரி பேச வச்சிட்டிங்களா? Assurance engagement consists of 5 elements consisting of a 3-party relationship. தேவையான பொருட்கள் படித்தோம்ல, 3-party relationship வேணும், appropriate subject matter வேணும், அதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், சூட்டபிள் க்ரைட்டீரியா வேணும், அதுதான் நம்மளோட அந்த லா கைடன்ஸு, இது ரூல், இது எல்லாமே. அப்புறம் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் வேணும், அதை எல்லாத்தையும் ரிட்டன் அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டாக எழுதி கொடுக்கணும் அப்ராப்ரியேட்டாக. ஓகேவா? அடுத்து லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ப்ரொவைட்ஸ் லோவர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தேன் ரீசனபிள் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். ஆமாம், படித்தோம். Audit is a reasonable assurance engagement. Review is a limited assurance engagement. மீண்டுமா assurance engagement consists of reasonable assurance engagements, limited assurance engagements and assurance engagements dealing with matters other than historical financial information. ஓகே, இப்போ நமக்கு வந்து தெளிவாக ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா மூணு தான் இருக்குது. போட்டு குழப்பிக்கவே வேணாம். ஒன்று ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இன்னொன்று லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், அடுத்தது என்ன அப்படின்னா அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் டீலிங் வித் மேட்டர்ஸ் அதர் தென் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டையும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதை தாண்டி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், standards on review engagement, standards on assurance engagement, standards on related services are collectively known as engagement standards. These deal with responsibilities of auditor or practitioner. Standards on quality control have been issued to establish standards and provide guidance regarding firm's responsibilities for its system of quality control in providing services dealt by engagement standards. Okay, standards are needed for carrying out audit against established benchmarks, for improving quality of financial reporting, for promoting uniformity, for equipping professional accountants with professional knowledge and skill, and ensure audit quality. And the benefits, அதாவது OR standards needed ஃபுல்லாக அப்படியே ஒரே இதை கொடுத்துட்டாங்க.
அடுத்தது டெஸ்ட் யுவர் நாலேஜ். நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாமா? எம்சிக்யூ பேஸ்டு கொஷின்ஸ் 30 மார்க் எம்சிக்யூ பேஸ்டு கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஆடிட். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அட்வான்டேஜஸ் எல்லாமே தெரியும். ஸோ இது எது இல்லைன்னு தெரியும். ஆடிட் ப்ரொவைட்ஸ் ஹை குவாலிட்டி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இது இருக்குது. மாரல் செக் ஆன் எம்ப்ளாயிஸ், இதுவும் படித்தோம். என்ஹான்ஸ் த ரிஸ்க் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பயாஸ், இது நம்ம படிக்கலை. ஸோ ஆப்ஷன் சி. இட் ஹெல்ப்ஸ் இன் சேஃப் கார்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இது. ஸோ இது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கொஷினாக பார்க்கறதுக்கு பதிலாக மொத்தமாக எழுதிட்டு கடைசியாக பார்த்துக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1க்கு சி சொல்கிறேன். ஓகேவா? 1C. செகண்ட் 1க்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஓகே. இட் ரிலேட்ஸ் டு ப்ரொவைடிங் அஷூரன்ஸ் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் நாட் ட்ரூ, இதுதான் நாட் ட்ரூ. The practitioner obtained sufficient, இது கரெக்டு. There is some information to be examined by practitioner, கரெக்டு. ரிட்டன் அஷூரன்ஸ் ரிப்போர்ட் appropriate, இது எல்லாமே கரெக்டு. 2A. ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு அங்கே போயிடலாம், இல்லைனா இன்னொரு தடவை எழுதணும். 2A. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் என்ஷூர் ப்ராப்பர் ரைட்ஸ் டு ப்ராக்டிஷனர், கிடையாது. என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் என்ஷூர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், தப்பு. என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் என்ஷூர் யூனிஃபார்மிட்டி பை ப்ராக்டிஷனர்ஸ், ஓகே, இதுதான் கரெக்டு. இன் கோர்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் என்கேஜ்மெண்ட் யூஸ் சேவிங்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதெல்லாம் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி 3க்கு சி. ஓகேவா? 4th one, consider following statements in relation to limited assurance engagement. Statement 1, it involves obtaining sufficient appropriate audit evidence to draw reasonable conclusions. Limited conclusions தானே வரும், அப்போ இது தப்பு. 1 false. Review of interim financial information of a company is an example of limited assurance engagement. ஓகே, என்னடா இது நமக்கு அந்த சோதனை. ரிவ்யூ ஆஃப் இன்டரிம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த கொஷினில் நம்ம பார்த்தோம். அது ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு பார்த்தோமா இல்லை ரிவ்யூன்னு பார்த்தோமா? எனக்கு தெரிஞ்சு இன்டரிம் அப்படிங்கிறப்ப அது ஹிஸ்டாரிக்கல் தான். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா ரிவ்யூவில் தான் வரும். ஸோ இது ட்ரூன்னு தான் நினைக்கிறேன். ரிவ்யூ ஆஃப் இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் அ கம்பெனி லிமிடெட் அஷூரன்ஸ். ரிவ்யூனா லிமிடெட் அஷூரன்ஸ் தான். ஸோ இது ட்ரூ தான். ஃபால்ஸ் ட்ரூ எங்கே இருக்குது? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இது கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 2 1 இஸ் இன்கரெக்ட், இதுதான் கரெக்ட். அப்போ 4க்கு டி. வாங்க கீழே வாங்க. அடுத்து 4க்கு டி. ஓகேவா? 5, which of the following is true about standards on auditing? These deal mainly with voluntary responsibilities auditor, கிடையவே கிடையாது. This deal mainly with mandatory responsibilities of auditor, maybe இது இருக்கலாம். Their sole purpose is to help government authorities in augmenting revenues, இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். These deal mainly in carrying out audit according to legal provisions. என்னடா அது கன்ஃபியூசிங்காக இருக்குது. Which of the following is true about standards on auditing? Standards on auditingல வாலண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கிடையாது, கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இது பி வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. These deal mainly with mandatory responsibilities of auditors. ஆனால் இந்த டி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. These deal mainly in carrying out audit according to legal provisions. லீகல் ப்ரொவிஷனும் கரெக்டு, ஆனால் சட்டப்படி கிடையாது. இது வந்துட்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது சட்டத்திலலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கோ வித் 5B. இதை எல்லாத்தையும் எழுதி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். 5B இதை எடுத்துகிட்டு அப்படியே போனோம்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹாப்பியாக போய் தூங்க போகலாம். காணா போச்சு. இதை எடுக்கணும், எனக்கு வேணும். அப்பாடா, அன்டூ பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம பக்கத்து பேஜுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ காப்பி இல்லை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எங்களோட ஆன்சர்ஸ் நான் பார்க்கல, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டடன் டடன் டன் டன் டடன் டன் டடன் டடன் டன் 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 டடன் டன். சுட்ட வடை சூப்பரே. ஜாலி ஜாலி ஜாலி. நம்ம படித்த எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாமில் அப்பியர் ஆகலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக இன்கரெக்டானு எழுதணும், அதுக்கு ரீசனும் எழுதணும். இது முன்னாடி இருந்தது, இப்போ அதை தூக்கிட்டாங்க. பட் ஸ்டில் பேக் ஆஃப் த புக்கில் இது இன்னும் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இதையும் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? The basic objective of audit does not change with reference to nature, size or form of an entity.
ஆமாம், கரெக்டு தான். எது எப்படி இருந்தாலும் பேசிக் அப்ஜெக்டிவ்லாம் மாறாது. ஆனால் இது கரெக்டுன்னு எழுதி அதுக்கப்புறம் என்ன எழுதுறது? கரெக்ட், ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லைன் எழுதணுமே. என்ன எதிர்பார்ப்பான் அவன்? பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஃபரன்ஸ் டு நேச்சர், சைஸ் ஆர் என்டிட்டி. நான் அப்படியே அந்த டெஃபினேஷனில் இருக்கிறத எழுதுவேன். அக்கார்டிங் டு எஸ்ஏ 200 ஆடிட் ஆஃப் இண்டிபெண்ட் ஆடிட்டர், இது வந்துட்டு எல்லாத்துக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி எழுதலாமா, இல்லை வேறு எப்படி எழுதலாம்? அந்த ஆடிட்டோட டெஃபினிஷனில் இருக்குமே, ஆடிட் டெஃபினிஷனில் வந்துட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட் சைஸ் ஆர் லீகல் அதெல்லாம் வரும். அதை எதிர்பார்க்குறானா? சரி, தெரியல அவன் என்ன எதிர்பார்க்குறான்னு அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர்ஸ் கரெக்ட். அவன் எங்கே வரான் பாருங்க. அவன் வந்துட்டு எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆடிட்டோட டெஃபினிஷனாக அப்படியே கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். எனி என்டிட்டி வெதர் ப்ராஃபிட் ஓரியன்டா ரெஸ்பெக்ட் சைக்காலஜி டெஃபினிஷன் கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறான்? இட் இஸ் கிளியர் தட் பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டிங் தட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஃபரன்ஸ் டு நேச்சர், சைஸ் ஆர் ஃபார்ம் ஆஃப் அண்ட் என்டிட்டி அப்படிங்கிறான். ஓகே, நம்ம யோசிச்சதும் கரெக்டு தான். பட் இது ரெண்டாவதாக யோசித்தோம், ஃபஸ்ட்டு யோசிச்சது வேறு. பட் ஸ்டில் நம்ம அதை யோசிச்சிருக்கோம். அவன் கொடுத்துருக்க வேர்ட்லேருந்து இதை நம்ம எடுக்கணும். இந்த நேச்சர், சைஸ் ஆர் ஃபார்ம் ஆஃப் அன் என்டிட்டின்றதுலேருந்து அந்த ஆடிட் டெஃபினேஷன் நம்ம மைண்டு போய் அதை லிங்க் பண்ணி எழுதணும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அவன் ஸ்கில் எதிர்பார்க்குறான். சரி, டெவலப் பண்ணிக்கலாம். The purpose of an audit is to enhance the degree of confidence of intended users in the financial statements. இதுவும் கரெக்டு தான். ஆக்சுவலாக இங்கே அவன் கரெக்டாக இன்கரெக்டானே டெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம அதை படிச்சிருக்கோமா இல்லையான்றதான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது கரெக்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதை நம்ம படிச்சிருந்தோன்னா தான் இது எந்த இடம்ன்றதை சொல்ல முடியும். இது வந்துட்டு ஸ்கோப் ஆஃப் ஆடிட்லேயும் வரும், இன்னொரு இடத்துலையும் வரும். ஓகேவா? நான் கூட மேலே போய் காமிச்சேன், ஸ்கோப்லேயும் படித்தோம் இங்கேயும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அவன் என்ன எதிர்பார்ப்பான்? பர்பஸ் ஆஃப் அன் ஆடிட் இஸ் டு என்ஹான்ஸ் த டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த இன்டெண்டட் யூசர்ஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு நினைக்கிறானா? By expressing an opinion about whether the financial statement is prepared in all material respects in the applicable financial reporting framework படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது படித்தோம். அதை தான் எதிர்பார்க்குறானான்னு பார்ப்போமா? மீண்டும் SA 200 எதிர்பார்க்கல. ஆஸ் பர் SA 200 ஓவர் ஆப்ஜெக்ட் அந்த கண்டக்ட் ஆஃப் இந்த பர்பஸ் ஆஃப் ஆடிட் என்ன கரெக்டு தான். நான் எஸ்ஏ பேரை பார்த்துட்டு பயந்துட்டேன். பட் நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அச்சீவ்ட் பை த எக்ஸ்பிரஷன் ஆஃப் என் ஒப்பீனியன் பை த ஆடிட்டர் ஆன் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். இது வந்திருந்தால் ஃபுல் மார்க் எடுத்திருப்பேன். பட் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம கரெக்டாக ரிவைஸ் பண்ணி இதே அளவுக்கு தரவாக இருக்கணும் எக்ஸாம் போகிற வரைக்கும். இன்றைக்கி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அன்னைக்கு இருக்கணும். வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது தான் முக்கியம். ஸோ எக்ஸாம் அன்னைக்கு இதே மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை. த ஆடிட்டர் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு அண்ட் cannot reduce audit risk to zero and cannot therefore obtain absolute assurance that the financial statements are free from material misstatement due to fraud or error. இதுவும் கரெக்டு தான். இது கரெக்டுன்னு சொல்லிட்டு இன்ஹரண்ட் லிமிடேஷன் அப்படியே எழுத வேண்டியதான். வேறு என்ன எழுத முடியும்? இதுக்கு கரெக்டுன்னு போட்டுற வேண்டியதான். ஆஸ் பர் SA 200ன்னு போட்டு என்ன எதிர்பார்க்குறோம்? த ஆடிட்டர் இஸ் நாட் எக்ஸ்பெக்ட், அதெல்லாம் அவங்க சொன்னதே திருப்பி ஒரு தடவை சொல்லிடணும். இது வரைக்கும் கொஷின்லேயே இருக்குது. திஸ் இஸ் பிகாஸ் தேர் ஆர் இன்ஹரண்ட் லிமிடேஷன் சொன்னேன்னா ஆஃப் த ஆடிட் விச் ரிசல்ட்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆடிட் எவிடன்ஸ் ஆன் விச் த ஆடிட்டர் ட்ராஸ் கன்க்ளூஷன் அண்ட் பேசஸ் த ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் பீயிங் பர்வேசிவ். என்னடா இது ஏதோ சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம படித்த மாதிரி இல்லை. ஓகே, திஸ் இஸ் பிகாஸ் தேர் ஆர் இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் அன் ஆடிட். இது வரைக்கும் நானே எழுதியிருப்பேன். பட் இதுக்கப்புறம் இருக்கிறது விச் ரிசல்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆடிட் எவிடன்ஸ் on which the auditor draws conclusions and bases the auditor's opinion being persuasive rather than conclusive. இதெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் எழுத முடியும். பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இன்ஹரண்ட் லிமிடேஷனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஆடிட் எவிடன்ஸ் வந்துட்டு கன்க்ளூசிவாக இருக்கிறது இல்லை, ரேதர் அது பதிலாக எப்படி இருக்குன்னா பர்சுவேசிவாக இருக்குது அப்படின்றாங்க. கன்க்ளூசிவ்னா அப்சல்யூட், பர்சுவேசிவ்னா ரீசனபிளாக ஓகே இதுதான் அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபைன் கேட்கலாம். டிஃபைன் பர்சுவேசிவ். குட் அட் பர்சுவேடிங், கன்வின்சிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்களாட்டுக்கு. ஓகே, கன்வின்சிங்காக தான் இருக்குது. நம்ம வந்து ரீசனபிளாக சாட்டிஸ்ஃபை ஆகலாமே தவிர கன்க்ளூட் பண்ண முடியாது, 100% சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தியரிட்டிக்கல் கொஷினுக்கு போகிறோம். தியரிட்டிக்கல் கொஷின். சூஸிங் ஆஃப் அப்ராப்ரியேட் அக்கௌண்டிங் பாலிசி இன் ரிலேஷன் டு அக்கௌண்டிங் இஸ்
அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஆமாம், கரெக்டு தான். டு யூ அக்ரி? டிஸ்கஸ் டியூட்டி ஆஃப் ஆடிட்டர் இஃப் எனி ரிலேட்டிங் டு அக்கௌண்டிங் பாலிசிஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அக்கௌண்டிங் பாலிசி சூஸ் பண்ணது அப்ராப்ரியேட்டாக இருக்கா, அப்புறம் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணி அதுக்கு ஒப்பீனியன் சொல்லணும். கரெக்டாக? சூஸிங் அப்ராப்ரியேட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர். ரோல் ஆஃப் ஆடிட்டர் எவாலுவேட்டிங் செலெக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்ட் அப்ளிகேஷன். இதை நம்ம அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோன். ஓகே. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா 3 சொன்னோம். ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஹிஸ்டாரிக்கலில் வந்துட்டு 2 வரும், ஆடிட், ரிவ்யூ. அது இல்லாமல் அதர் தென் ஹிஸ்டாரிக்கலில் மிச்சம் எதுவாக இருந்தாலும் வரும். இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ஆன்சரில் இருக்கும். ரெஃபர் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். என்னென்ன இருக்குன்னு இன்னொரு தடவை பார்த்துக்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எங்கே இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. இதுக்கு மேலே இருக்காதே. எங்கே போயிட்டீங்க? காணா போயிட்டீங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ். இது ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு இங்கே இருக்குது. பட் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எங்கே இருக்குது? மை காட். ரெஃபர் டு எக்ஸாம்பிள்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னு தான் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. அது அப்புறமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது, an assurance engagement involves 3-party relationship. Discuss meaning of 3 parties in such an engagement. ஓகே, இது வந்துட்டு என்ன என்கேஜ்மெண்ட் தெரியுமா? ஐயோ, 3-party ரிலேஷன்ஷிப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் தான் வந்துட்டு தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வரும் 3-party ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு. ஒன்று ப்ராக்டிஷனர், இன்னொன்று வந்து ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி, இன்னொன்று இன்டெண்டட் யூசர்ஸ். கரெக்டாக? இதை தான் அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, எலமெண்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை பார்க்க சொல்கிறோம். அங்கே இது தான் இருக்கும். நம்ம அடுத்த கொஷின் போகலாம். A chartered accountant is specifically asked to check accounts whether fraud exists. ஓகே, இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஃப்ராட் இருக்கான்னு பார்க்க சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இன்வெஸ்டிகேஷன் தான் ஞாபகம் வரும். ஸ்டேட் வித் ரீசன் வெதர் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இதுக்கு நோன்னு சொல்லணும். நோ, திஸ் இஸ் நாட் அ ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும். இங்கே ஸ்பெசிஃபிக்கலி ஆஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்வெஸ்டிகேஷன் தான் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா? இட் இஸ் நாட் அ ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதே நம்ம விரித்து நல்லா அழகாக எழுதணும் அப்படின்னா மார்க் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். த ஆடிட் டஸ் நாட் ப்ரொவைட் அப்சல்யூட் அஷூரன்ஸ். An audit does not provide absolute assurance. Discuss how nature of audit procedure itself is one of the reason due to which audit. ஓகே, இதில் வந்துட்டு அந்த இன்ஹெரண்ட் லிமிடேஷனில் நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு ஒரு பேராகிராஃப் இருந்துச்சுல்ல, அதில் என்னென்ன பார்த்தோம்? கரெக்டாக ஞாபகம் இருக்கா நமக்கு? ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் லிமிடேஷன்ஸ் பார்த்தோமா? ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ண முடியாது, சாம்பிள்ஸ் தான் வரும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். அப்புறம் லீகல் லிமிடேஷன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு டேட்டா வேணே கொடுக்காமல் இருக்கலாம், நம்ம போய் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஓத் எடுக்க முடியாது. இன்வெஸ்டிகேஷன் மாதிரி நமக்கு எந்த லீகல் பவரும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே படிச்சிருப்போம். கரெக்டாக? ரெஃபர் டு செகண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். கரெக்ட், இதில் அதுதான் இருக்கும். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நவ் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி த சாப்டர் நம்பர் 1. இப்போ தான் ரொம்ப மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் பார்ட். இப்போ நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்திருக்கோம். இதை நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்டடிட் டெய்லி. இது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெய்லி லாகில் போயிட்டு இன்றைக்கி 1ஆம் தேதி என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம் இன்றைக்கி? 4 hours படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 3 hours 52 minutes போயிட்டுருக்கு. ஸோ நான் இங்கே என்டர் பண்ணணும். எனக்கு கீபோர்டு வர சொல்லு. வந்துருச்சு. 3 hours 53 minutesன்னு போட்டுக்கிறேன். ஓகே, 3 hours 53 minutes போட்டாச்சு. அதே மாதிரி ஆடிட் ட்ராக்கரில் போயிட்டு நேச்சர், அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் டன்னு, சக்ஸஸ்ஃபுல்லாக டன்னு, DONE
கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ப்ராக்ரஸ் 20% வந்துருச்சா, வெயிட்டட் ஸ்கோர் 1 மார்க் வந்துருச்சு. இந்த 5 மார்க்கில் 1 மார்க் எடுக்கிறதுக்கு நமக்கு 4 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு. ஆண்டவா ஆண்டவா. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஹார் ஸ்டடியில் 1% வந்திருக்கு. ஆடிட் ப்ராக்ரஸ் 2% போயிருக்கு. மற்ற எதுவுமே மாறி இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்கில் 3% வந்திருக்கு. குட். நம்பர் ஆஃப் ஹார் ஸ்டடிடு ஏன் இங்கே மாறவே இல்லை? நம்பர் ஆஃப் ஹார் ஸ்டடிடு மாறுங்க தம்பி. பிவோட் ஷார்ட்டில் போயிட்டு என்ன பண்ணணும்? ரிஃப்ரெஷ் கொடுக்கணுமா? சரி, அதெல்லாம் நான் வந்து டெக்னிக்காலிட்டிஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் ஓகே கைஸ், நாளைக்கு மீண்டும் வந்து நான் உங்களை என்னோட மைண்ட் வாய்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.